இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் சிந்தசிஸ் வில்லியம் கருத்தர்ஸில் சாப்டர் 5. இதில் பார்த்திங்க அப்படின்னா 4-5 போர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஹைட்ரோபோரேஷன், அதுக்கப்புறம் ஈபாக்சிடேஷன் அண்ட் அசிடேஷன்ஸ். போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஈபாக்சிடேஷன் அண்ட் அசிடேஷன் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது டைஹைட்ராக்சிலேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் கிளீவேஜ் அண்ட் பலேடியம் ஆக்சிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த சாப்டரில் இருக்கிற ரெண்டாவது வீடியோவான டைஹைட்ராக்சிலேஷன்ஸை வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஸோ எந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் வந்து இந்த கருத்தர்ஸ் டெக்ஸ்ட் புக்கிலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஹைட்ராக்சிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹைட்ராக்சிலேஷன் அப்படின்னா OH. ஸோ அப்போ டைஹைட்ராக்சிலேஷனுங்கிறது அப்படின்னா 2 OH பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒலிஃபினில் அட்டாச்ட் ஆக போகுது. இது பேஸ்ட் ஆன் அடிஷன் ரியாக்ஷனு. ஸோ அப்போ 1,2 டையால் வந்து இங்கே ப்ராடக்டாக எனக்கு வந்து ஃபார்மேஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின் ஹைட்ராக்சிலேஷன் இருக்குது, டிரான்ஸ் ஹைட்ராக்சிலேஷன் இருக்குது. அதாவது 2 OHம் சேம் சைடு உங்களுக்கு போய் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா அது சின் ஹைட்ராக்சிலேஷனு. ஆப்போசிட் சீரிய கெமிஸ்ட்ரியில் 2 OH ஆட் ஆயிடுச்சுன்னா அது வந்து டிரான்ஸ் ஹைட்ராக்சிலேஷனு. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிளைடனில் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ அந்த கிளைடனில் பார்த்திங்கன்னா அடிஷன் ரியாக்ஷனில் ரியேஜெண்ட் வந்து இது ஒரு ரூல்ஸ் தான், நல்லா கவனிங்க. ரியேஜெண்ட் வந்து சிஸ் ஒலிஃபினாக இருக்கணும், உங்களுடைய ரியாக்டண்ட் வந்து சிஸ் ஒலிஃபினாக இருக்கணும், ரியேஜெண்ட் வந்து சின் டைப் ஆஃப் ரியேஜென்ட்ஸாக இருக்கணும். அப்போ போத் சின், ரியாக்டண்ட்டும் சின்னாக இருக்கணும், ரியேஜெண்ட்டும் சின்னாக இருக்கணும். ரெண்டுமே சேமில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு மீசோ டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு ரியாக்டண்ட் டிரான்ஸ்லேயும் ரியேஜெண்ட்டும் உங்களுக்கு டிரான்ஸ் அடிஷனாகவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் மீசோவில் இருக்கணும். சின் மீசோ, டிரான்ஸ் மீசோ, போத் சேம். சப்போஸ் ரியாக்டண்ட் சிஸ்லையும் ரியேஜெண்ட் டிரான்ஸ் ஆகும், ரியாக்டண்ட் சிஸ்லையும் ரியேஜெண்ட் டிரான்ஸு, இல்லைன்னா ரியாக்டண்ட் சிஸ்ஸு ரியேஜெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ், அதாவது என்ன மாறி இருக்கணும், ரியாக்டண்ட்டும் ரியேஜெண்ட்டும் உங்களுக்கு வந்து வேறு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேசிமேஷன் டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு சின்ன ஷார்ட் கட்டுது. ஸோ அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டிரான்ஸ் இருக்குது, பட் என்னோடய சின் டைஹைட்ராக்சிலேஷன். ஸோ அப்போ இந்த டைஹைட்ராக்சிலேஷன் சின்னு தான், பட் பாருங்கள் OHம் உங்களுக்கு வந்து சின் பொசிஷனில் இருக்குது. பட் ஆனால் டிரான்ஸை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா இது வந்து ஒரு ஜிக்ஸாக் மாடலில் இருக்கும். ஸோ இந்த ஜிக்ஸாக் மாடலை நீங்கள் ஃபிஷராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 2 OHம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்மேஷனில் தான் கிடைக்கும். இதில் பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதே எனக்கு பார்த்தீங்கன்னா சிஸ் ஒலிஃபின், எனக்கு வந்து சின், நான் என்ன சொன்னேன், சிஸ்ஸும் சின்னும் சேர்ந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மீசோ டைப் ஆஃப் ப்ராடக்ட் தான் எனக்கு வந்து ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ மீசோ அப்படிங்கிறப்ப இது எனக்கு சிக்ஸாக்ல இருக்குது, அப்போ இது எனக்கு டிரான்ஸ் OH தானேன்னா இதை நீங்கள் ஃபிஷராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த OHம் இந்த OHம் எனக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ சேமில் வரும், மிரர் இமேஜ் மாதிரி வரும். ஸோ சிக்ஸாக் பொசிஷனில் எனக்கு மிரர் இமேஜ் வரும். பட் இந்த OH எனக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸாக்ல எனக்கு சேமாக இருந்தாலும் ஃபிஷராக நான் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ளஸ்ஸாக இல்லைனா ரைட் சைடு ப்ளஸ்ஸாக இருக்கும், இல்லை லெஃப்ட் சைடு மைனஸ், இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பொசிஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டைஹைட்ராக்சிலேஷன் ஆஸ்மியம் டெட்ராக்சைடில் எப்படி ஃபார்ம் பண்ணுது, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டைஹைட்ராக்சிலேஷன் சொன்னாலே ஆஸ்மியம் டெட்ராக்சைடு தான் நம்ம காமனாக படிப்போம். ஸோ ஆஸ்மியம் டெட்ராக்சைடும் கேமனோஃபரும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். ஸோ இப்போ ஒலிஃபின் வந்து டையால் கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ இதுதான் என்னுடைய ஒலிஃபின் ரியாக்டன்ட்டு. ஸோ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு பார்த்திங்க அப்படின்னா OS டபுள் பாண்ட் எல்லாமே கார்னர் எல்லாமே டபுள் பாண்டில் இருக்க போகுது. ஸோ அப்போ டேரெக்டாக இந்த 2 Oவும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சேம் பேஸ்லேயே வருது, அதனால தான் சின்னில் கொடுக்குது. ஸோ இந்த ஆக்சிஜனும் டேரெக்டாக அட்டாச் ஆக போகுது. ஸோ அப்போ 1,2 டையால் எனக்கு ஃபார்மேஷன்ஸ் பண்ணுது. ஸோ அதே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது எனக்கு ஒரு சின்ன ரியேஜெண்ட்டு, சின்ன ரியாக்டண்ட்டு. ஸோ அப்போ சின்ன ரியேஜெண்ட்டுன்னு சொல்லும்போது இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடு எனக்கு வந்து சேம்லேயே தான் வரப்போகுது. அதே சேமாக இது நீங்கள் ஃபிஷராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இந்த NMங்கிறது பார்த்தீங்கன்னா N மெத்தில் மார்ஃபிலின் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு, இது நிறைய பேருக்கு தெரியாது. டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா கருத்தர்ஸ் டெக்ஸ்ட் புக்லேயும் கிளைடன்லேயும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப கவனிக்கும். ஏன்னா ஆஸ்மியம் டெட்ராக்சைடு அப்படின்னு நம்ம ஈபாக்சைடு படிப்போம், அதே சமயம் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு படிப்போம், கீலேட்டிங் லிகாண்டுன்னு படிப்போம், அதாவது கீலேஷன் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ். என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, எனக்கு இங்கே OH இருக்குது. சப்போஸ் என்னோட ஆஸ்மியம் டெட்ராக்சைடு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து டைஹைட்ராக்சி வந்து எனக்கு ஃபார்மேஷன் பண்ண போகுது. ஸோ நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி 2 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் இருந்தாலே ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள் ஆகி எனக்கு வந்து சேம் ஃபேஸில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஈபாக்சைட்லேயும் அப்படி தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரி டையாலையும் அப்படி தான் எனக்கு ஃபார்மேஷன்ஸ் பண்ணும். பட் ஆனால் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடு வித் NMO அப்படின்னு இருக்கிற காம்பினேஷனில் இது பார்த்திங்கன்னா கீலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணாது. ஸோ கீலேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீலேட்டிங் லிகாண்டு தேவைப்படும். ஸோ அப்போ அந்த கீலேட்டிங் லிகாண்டு நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே கீலேஷன் வந்து ஃபர்தராக பாசிபிள் நடக்கும்.
சப்போஸ் எனக்கு இங்கே OH வந்து இருக்குது, என்னுடைய ப்ராடக்ட் பாருங்களேன், எனக்கு இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு 12:1ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா ஆப்போசிட் சீரியோ கெமிஸ்ட்ரியாக இருக்கிற டையால் தான் எனக்கு வந்து ப்ராடக்ட்டில் வருதே தவிர இந்த மூணுமே இருக்கிற எனக்கு வந்து கீலேட்டிங் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எனக்கு 12:1 கம்மியான ரேஷியோவில் தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இதில் பாருங்கள், ஏன்னா இதில் எனக்கு கீலேட்டிங் லிகாண்ட் இல்லை. அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து கீலேட்டிங் லிகாண்ட் இல்லை. அந்த கீலேட்டிங் லிகாண்டுங்கிறது என்ன அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், TMEDE டெட்ராமெத்திலின் டையமின். இந்த TMEDங்கிறது தான் கீலேட்டிங் லிகாண்டு. ஸோ அதே காம்பவுண்டுங்க பாருங்கள், ரெண்டு எனக்கு சேம் காம்பவுண்டு. இதே காம்பவுண்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ரெண்டு காம்பவுண்டு எனக்கு சேம் காம்பவுண்டு. அதே ரியேஜென்ட் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இங்கேயும் நான் எடுத்துக்கிறேன், இங்கேயும் எனக்கு ஆஸ்மியம் டெட்ராக்சைடு எடுத்துக்கிறேன். பட் ஆனால் அதே பார்த்தீங்கன்னா எனக்கு TMEDயின் கீலேட்டிங் டைப் ஆஃப் லிகாண்ட் யூஸ் பண்ணுறேன். டெட்ராமெத்திலின் டையமின் டைப் ஆஃப் லிகாண்ட் நான் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னோடய ப்ராடக்ட் பாருங்களேன், எனக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 76% கிடைக்குது. அதாவது என்னென்னா 3 OHமே எனக்கு வந்து சேம் ஃபேஸில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு இந்த இது ப்ராடக்ட் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னோட ரியாக்டன்ட் ரெண்டு சேமாக இருக்குது. எனக்கு இதில் மேஜர் ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது பாருங்கள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 1:9 இருக்குது. காரணம் என்னென்னா இந்த கீலேட்டிங் லிகாண்ட் இருக்குது. சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, எனக்கு கீலேட்டிங் லிகாண்ட் இருந்தால் கூட அது யூஸ்லெஸ். ஏன்னா கீலேட்டிங் லிகாண்டு இருக்கணும், கீலேட்டிங் ஆக்ட் பண்ணுற மாதிரி ரியேஜென்ட் இருக்கணும். ஸோ அப்போ ரியாக்டண்ட்டும் இருக்கணும், ரியேஜென்ட்டும் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அது ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியதுக்கு எனக்கு மேஜர் ப்ராடக்ட் இது தான். ஸோ அப்போ எனக்கு இங்கே கீலேட்டிங் லிகாண்ட் இல்லை. அப்போ இந்த OH அது CH3 கன்சிடர் பண்ணி ஆப்போசிட் சீரியோ கெமிஸ்ட்ரி டைஹைட்ராக்சிலேஷன் ஃபார்ம் பண்ணும். இங்கே எனக்கு கீலேட்டிங் லிகாண்ட் இருக்குது, கீலேட்டிங் குரூப் இருக்குது. கீலேட்டிங் லிகாண்ட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பாருங்கள் ட்ரையால் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரேர். ஏன்னா மூணுமே சேம் ஃபேஸில் இருக்கும். ஸ்டெரிக் இன்ட்ரெஸ்ட்னால அவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் பண்ணாது. பட் இப்படியும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெட்ராமெத்தில் டையமின் நம்ம இந்த லிகாண்டை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இங்கே பாருங்கள், இது எனக்கு ஒரு சிஸ் ஒலிஃபின். அப்போ என்னுடைய சின் ப்ராடக்ட்டு. அப்போ சின்னுன்னா எனக்கு வந்து மீசோவில் வரணும். ஸோ அப்போ மீசோவில் வரும்போது எனக்கு பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல 7:6 இந்த இது எனக்கு மேஜராக கிடைக்கும். இதில் ஏன் எனக்கு பிலோ OH அபோவ் OH இருக்குன்னா இதுவும் எனக்கு ஸ்டெரிக்னால எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு இங்கே பிலோவும் இங்கே எனக்கு அபோவ் இருக்கும். நம்ம படிச்சிருப்போம் OH டைஹைட்ராக்சிலேஷன் தான் எனக்கு வந்து சின்னு தானே, எனக்கு ஏன் இங்கே எனக்கு மாறி இருக்குது, ட்ரான்ஸில் இருக்குது. இது வந்து ட்ரான்ஸ் கிடையாது, இது வந்து ஜிக்ஸாக் மாடல். இது நீங்கள் நார்மல் மாடலில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது இது நீங்கள் ஃபிஷராக மாற்றும்போது ரெண்டு OHமே உங்களுக்கு சேம் சைடு குரூப்பில் தான் இருக்கும். ஸோ அப்போ அதுதான் இது நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அதாவது என்ன, அதே ஆஸ்மியம் டெட்ராக்சைடு ரியேஜென்ட் தான். பட் பார்த்திங்க அப்படின்னா டைஹைட்ரோ குயினோன் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா டைஹைட்ரோ குயினடின் யூஸ் பண்ணுவாங்க. டைஹைட்ரோ குயினின் இல்லைனா டைஹைட்ரோ குயினடின் யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த காம்பவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசிமெட்ரிக் ஈபாக்சிடேஷனில் அசிமெட்ரிக் டைஹைட்ரேஷனில் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேலசின் ரிங் இருக்கும், அதாவது கீழே பல்கி ரிங் இருக்கும். இங்கே பாருங்கள், THQ'd PHAல்னு சொல்லுவாங்க, THQD PHAl. அதாவது டைஹைட்ரோ குயினின்னு டைஹைட்ரோ டின்னுங்கிறதுனால தான் அந்த ஒரு டி வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே டி வேர்டு இருக்காது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஸ்மியம் டெட்ராக்சைடுனா டைஹைட்ராக்சிலேஷன் ஃபார்ம் பண்ண போகுது. பட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ரியேஜன்ஸ்லாம் இருக்கும். பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா வித் ஃபெரசைனோட அந்த எல்லா காம்பவுண்டுமே இருக்கும். பட் ஆனால் டையால் ஃபார்மேஷனுக்கான ஒட்டுமொத்த ரியேஜென்ட் தான் இந்த ரியேஜென்ட். ஸோ அப்போ இந்த டையால் ரியேஜென்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் பண்ணுது, எனக்கு வந்து அபோவில் ஃபார்ம் பண்ணுதா பிலோவில் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு ப்ராப்பர் மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க. எப்படி அட்டாக் பண்ணுது அப்படின்னா எனக்கு பாருங்கள், DHQ டைஹைட்ரோ குயினின் வந்து எனக்கு வந்து பிலோ ஃபேஸில் வந்து எனக்கு வந்து அட்டாக் பண்ணுது. சப்போஸ் THQD டைஹைட்ரோ குயினோடின் பார்த்தீங்கன்னா என்னுடைய அபோவ் ஃபேஸில் வந்து எனக்கு வந்து டேரெக்டாக அட்டாக் பண்ணுது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், லோயர் ஃபேஸ் ஆல்ஃபா ஃபேஸும் அப்பர் ஃபேஸை வந்து எனக்கு பீட்டா ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஃபேஸை பார்த்து நீங்கள் அட்டாக் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு ட்ரான்ஸ் ஒலிஃபின் இருக்குது. அப்போ எனக்கு DHQD இருக்குது. அப்போ டியூன்னு சொன்னால் எனக்கு என்ன பண்ணுவோம், பீட்டா ஃபேஸ்னு சொல்லும்போது அபோ அட்டாக்கில் சொல்லுவோம். ஸோ அப்போ அபோன்னு சொல்லிட்டாலே எனக்கு அபோ டைஹைட்ராக்சி ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அபோ டைஹைட்ராக்சி ஃபார்மேஷன். சப்போஸ் அதே சேம் ரியேஜென்ட் தான் மாதிரி 0.2 மோல் K2OS44 2 வாட்டர், அதே 1% எல்லாமே உங்களுக்கு சேம். பொட்டாசியம் அந்த ஃபெரோசைனைடு எல்லாமே உங்களுக்கு சேம் டு சேம் மாதிரி தான் இருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே ஒரு டி இருக்காது, குயினடின் அப்படிங்கிற அந்த டி இருக்காது. ஸோ அப்போ டின்னு சொன்னால் அப்போ ஆல்ஃபா பேஸ்ன்னு சொல்லும்போது அது உங்களுடைய பிலோ டைப் ஆஃப் ஹைட்ராக்சிலேஷனு, அப்போ பிலோ OHல ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள், எனக்கு இங்கே ட்ரான்ஸ் இந்த காம்பினேஷன் இருக்கிறது தான் இந்த டைப்பில் ப்ராடக்ட் வருது. சப்போஸ் இது எனக்கு சிஸ்ஸில் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சேஞ்சஸாக நடக்கும். ஸோ அதை பற்றின ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. கிளைடனோட சொல்யூஷன் மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சிஸ் ஒலிஃபினை கொடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த யூனிட் சாப்டர் பார்க்கும்போது நம்ம கிளைடன் டெக்ஸ்ட் புக்கு பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஸ்மியம் டெட்ராக்சைடு அப்போ டையால் ஃபார்மேஷன்ஸ் தான் நடக்க போகுது. THQD குயிடின் ஃபார்மேஷன் நடக்க போகுது. டி வந்தாலே அபோ. ஸோ அப்போ அபோ டைப் ஆஃப் எனக்கு வந்து OH ஃபார்மேஷன்ஸ் நடக்குது.
ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மூணுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெறும் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு யூஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, அதே ஆஸ்மியம் டெட்ராக்சைடை DHQDன்னு யூஸ் பண்ணால் என்ன கிடைக்குது, டைஹைட்ரோ குயிடின் அதாவது வெறும் டி இல்லாமல் DHQ நடந்தால் எனக்கு எப்படி கிடைக்குது. ஸோ மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வெறும் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு அப்படின்னு சொன்னாலே எனக்கு டையால் ஃபார்மேஷன் தான். இங்கே பாருங்கள் அதே சமயம் இது வந்து பார்த்திங்கன்னா OAC பிலோவில் இருக்கிறதுனால எனக்கு ஆப்போசிட் சீரிஸ் ஸ்டெரிக் இன்ட்ரெஸ்ட் கன்சிடர் பண்ணி எனக்கு ஆப்போசிட் டைப் ஆஃப் வெறும் சின் டையால் ஃபார்மேஷன்ஸ் நடக்குது. அப்போ அதுதான் என்னோடய 76% மேஜராக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது DHQD யூஸ் பண்ணுறாங்க. டி யூஸ் பண்ணாலே எனக்கு சேம் எனக்கு அபோவ் டையால் தான். அப்போ இதுவும் எனக்கு அபோவ் டையால் தான். 98% எனக்கு அபோவில் தான் கிடைக்குது. பட் எனக்கு DHQ மட்டும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிலோ டையாலு. ஸோ அப்போ அந்த பிலோ டையால் தான் எனக்கு கிடைக்கிது. அது எனக்கு 95%. ஸோ அப்போ நார்மலாக தெரிஞ்சுங்க, வெறும் ஆஸ்மியம் டெட்ராக்சைடுக்கும் DHQ யூஸ் பண்ணாலோ இல்லை DHQD யூஸ் பண்ணாலோ. ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் DHQD இந்த லிகாண்டு தான் 88ங்கிற லிகாண்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே DHQD யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ DHQD யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ் டைப் ஆஃப் உங்களுக்கு டையால் ஃபார்மேஷன் தான் நடக்குது. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது எனக்கு வந்து டையால் ஃபார்மேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு என்சைம் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அரோமேட்டிக்கில் இருக்கக்கூடிய ரிங்கில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டை வந்து டைஹைட்ராக்சிலேஷனை அவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் பண்ண முடியாது. பட் இந்த சூடோனோமஸ் புட்டிட் அப்படிங்கிற இந்த ஒரு என்சைம் பார்த்திங்க அப்படின்னா அரோமேட்டிக் இருக்கக்கூடிய டபுள் பாண்டையே அது வந்து டைஹைட்ராக்சிலேஷனை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டையால் இதை ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அசிடின் ஃபார்மேஷன்ஸ் பார்த்தோம், ஈபாக்சிடின் ஃபார்ம் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, NTS போன வீடியோவில் பார்த்துருப்போம். எப்படி ஈபாக்சிட் ஆக்சிஜன் 3 மெம்பர் ரிங்கில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா N-டோசைல் குரூப் பார்த்தீங்கன்னா 3 மெம்பரில் இருக்கும். இந்த OH பார்த்தீங்கன்னா இதில் கீலேஷன்லாம் என்னென்ன குரூப் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்னோட இது பார்த்திங்க அப்படின்னா லெஸ் ஆப்போசிட் சீரியோ கெமிஸ்டில் இருக்க NTS ஃபார்மேஷன்ஸ் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கிற ப்ராடக்ட் அது ஆல்ரெடி நம்ம பார்த்த K-MnO4 ஆஸ்மியம் டெட்ராக்சைடு என்ன பண்ணுதோ அதே தான் K-MnO4. ஸோ சிமிலர் டு ஆஸ்மியம் டெட்ராக்சைடு K-MnO4 உங்களுக்கு டையால் ஃபார்மேஷன் தான் இருக்க போகுது. அது ஆஸ்மியம் O4, இது MnO4. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவர்ஸ்டு ரியேஜென்ட் இருக்குது, உட்வர்டு ரியேஜென்ட் இருக்குது. ஸோ இப்போ ப்ரீவர்ஸ்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை கண்டிஷன்ஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க, நான் போலார் சால்வெண்ட் யூஸ் பண்ணிடுவாங்க. அது உட்வர்டு பார்த்திங்க அப்படின்னா போலார் சால்வெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரீவர்ஸ்டு ட்ரை கண்டிஷன் சொல்லும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ் டைப் ஆஃப் உங்களுக்கு வந்து டையால் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். ஸோ அப்போ ப்ரீவர்ஸ்டுனா டையால் வந்து ட்ரான்ஸ் டையால், உட்வர்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின் டையால். ஸோ இந்த ப்ரீவர்ஸ்டு உட்வர்டு ரிலேட்டடாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் எந்த விதமான எக்ஸாம்பிள்ஸும் இல்லை. பட் இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவர்ஸ்டு உட்வர்டையும் பற்றி கிளைடன்லையும் உங்களுக்கு ஜீஃபல் அண்ட் நான்ஸுங்கிற ஒரு டெக்ஸ்ட் புக்லேயும் சில ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவர்ஸ்டு உட்வர்டுக்கு கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அந்த சாப்டரில் இருக்க டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய இதை பார்க்கும்போது நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்லையும் சேம் கான்செப்ட் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் ஒரு ஆக்சிடேஷன் ஒரு யூனிட்டில் படிக்கிறீங்க, கிளைடனில் ஆக்சிடேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் கருத்தஸ்லையும் படிக்கலாம், ஜீவன் சர்க்கிளையும் படிக்கலாம், கேரியன் சர்க்கிளையும் படிக்கலாம். அப்போ ஒவ்வொரு சாப்டரில் இருக்கிற டாப்பிக்குமே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக்கில் படிக்கும்போது உங்களுக்கு கான்செப்ட்ஸ் நிறையா வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதோட மெக்கானிசம் இருக்குது. பட் டேரெக்டாகவே நம்ம ட்ரான்ஸ் டையால் சின் டையால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பர் மெக்கானிசம் இதில் வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ அப்போ இதில் மெக்கானிசம் பார்த்திங்கன்னா என்ன டீட்டெயில்டாக இருக்குது. பட் இதில் சொல்கிறத விட நம்ம வந்து கிளைடன்லையும் ஜீஃபல் நான்ஸ்லையும் நம்ம ப்ரீவர்ஸ்டு டையால் உட்வர்டு டையால் சின் டையால் நம்ம படிக்கும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அமினோ ஹைட்ராக்சிலேஷன்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக ஹைட்ராக்சிலேஷன் ஃபார்ம் பண்ண போது ஹைட்ராக்சிலேஷன் இங்கே எனக்கு ஒரு குரூப் அமினோ குரூப் இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சிலேஷன். ஸோ அதுதான் அமினோ ஹைட்ராக்சிலேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்மியம் டெட்ராக்சைடு கூட இந்த NTS யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம அசிடின் நம்ம பார்க்க பார்த்திங்களா NTS டைப் ஆஃப் இல்லை. ஸோ அந்த மாதிரி எனக்கு 3 மெம்பரிங் ஃபார்மர் அந்த இது மிங்கிள் பண்ணும்போது எனக்கு ஆஸ்மியம் டெட்ராக்சைடு என்ன பண்ணும், ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே NTS ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன கொடுப்போம், டையால் ஃபார்மேஷனில் இந்த ஆஸ்மியத்தில் 2 ஆக்சிஜன் டேரெக்டாக போய் அட்டாக் ஆகி இந்த ஆக்சிஜனும் டேரெக்டாக அட்டாச் ஆகி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எனக்கு டையால் ஃபார்மேஷன் நடக்குது. சேம் மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் எனக்கு டபுள் பாண்ட் NTS இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக ஆக்சிஜன் கீழே பார்த்தீங்கன்னா NTSன்னு இருக்கும். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது மேலே ஒரு ஹைட்ரஜன் கீழே ஒரு ஹைட்ரஜன் போட்டு மேலே OH இங்கே பார்த்தீங்கன்னா NHTS. ஸோ அப்போ அமீனா கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து OH வந்து ஃபார்மேஷன்ஸ் நடந்துருது. ஸோ அதே தான் இங்கே எனக்கு OH டையால், இங்கேயும் எனக்கு OH போட்டால் அது எனக்கு டையால் ஃபார்மேஷனு. ஸோ NTS இருக்கிறதுனால எனக்கு டபுள் பாண்ட் NTSன்னு அப்படியே ஃபார்ம் ஆகும். மேலே ஒரு இங்கே எனக்கு டபுள் பாண்ட் NTSன்னு. ஸோ அப்போ அமீனா மாற்றினா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன், ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது மேலே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா அமினோ ஹைட்ராக்சிலேஷன் சொல்லுவாங்க. சேம் டைப் ஆஃப் ரியேஜன்ஸ் தான். ஸோ இதுக்கு அடுத்ததுலையும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இதில் பாருங்கள் DHQ இருக்குது. ஸோ இதுவும் எனக்கு அமினோ டைப் ஆஃப் ஆக்சியம் டெட்ராக்சைடு
எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் முன்னே NTSன்னு இருக்குது. அப்போ ஆஸ்மியம் ஒரு ஆக்சிஜன் ரீப்ளேஸ் பண்ணி அங்கே NTS ஃபார்மேஷன்ஸ் நடக்க போகுது. பட் இங்கே எனக்கு N-டொசைலுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா NCOO பென்சைல் குரூப் இருக்குது. ஸோ அப்போ இந்த டோட்டல் குரூப் என்னோட ரியேஜென்ட் மாதிரி. அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பக்கமாக ஆக்சிஜனும் இன்னொரு பக்கம் இந்த டோட்டல் குரூப் இருக்குது. அப்போ DHQன்னு சொல்லிட்டாலே எனக்கு வந்து பிலோ டைப்பில் தான் எனக்கு வந்து ரியேஜென்ட்ஸ் கிடைக்கணும். ஸோ அப்போ எனக்கு பிலோ டைப்பில் NHCON வித் OH. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சொல்லணும்னா உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருந்தால் தான் உங்களால் கைரல் வச்சுக்கிட்டு தான் உங்களால் வந்து அபோவ் பிலோன்னு சொல்ல முடியும். பட் இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால அங்கே நம்மளால் சொல்ல முடியாதுங்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரியேஜென்ட்டும் பார்த்தீங்கன்னா சேம் தான். பட் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா NTS பதிலாக இங்கே NCOOBN இருக்குது. இங்கே எனக்கு NCO மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ டேரெக்டாகவே. ஸோ அதேமாதிரி ஆஸ்மிக் டெட்ராக்சைடு DHQன்னு சொன்னாலே நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பிலோ டைப் ஆஃப் ரியேஜென்ட்ஸ் தான் நம்ம வந்து ஆட் ஆக போகுது. ஸோ அப்போ அந்த பிலோ டைப் ஆஃப் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமீன் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. NHCOMB பார்த்திங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா NH2 அமீன் டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இது தான் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே டை ஹைட்ராக்சிலேஷன் எப்படிலாம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிசம் தான் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர பட் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் 2-3 டைம்ஸ் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ரியேஜென்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஃபர்தராக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒலிஃபினுமே மோஸ்ட்லி ட்ரான்ஸ் ஒலிஃபின் எடுத்துருப்பாங்களே தவிர சிஸ் ஒலிஃபின் எடுத்துக்க மாட்டாங்க. ட்ரான்ஸ் ஒலிஃபின் எடுத்துகிட்டு போது உங்களுக்கு ஆன்சர் மாறும். நீங்கள் இப்போ படித்து என்ன ஞாபகத்தில் வச்சுருக்கீங்களோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக மாறும். கிளைடனோட சொல்யூஷன் மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ் ஒலிஃபின் எடுத்துக்கிட்டு DHQயும் டைஹைட்ரோகுயினடின் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸை வந்து சொல்யூஷன் மேனுவலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் மேனுவல் ஒவ்வொரு சாப்டராக பார்க்கும்போது அங்கே நம்ம இந்த விஷயத்தை வந்து நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் அண்டு பலேடியம் காப்பர் யூஸ் பண்ணுறக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வேக்கர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.